7 மணிக்கு வரலன்னா 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 சச்சினாக அடிப்பாங்கலாம். ஆமா 7 அவ்வளவுதான். மணிக்கு கணீர்னு வரும் பாரு. 45 நிமிடங்கள் திடீர்னே இருக்கும். வருமா? ஒருத்தன் 20 வரணும். நிமிஷம் ஓட்டுறதுக்கே கஷ்டப்பட்டான், இப்ப 45 ஆமா நிமிஷம்ன்றான். ஐயோ என்ன பண்ண தலைவா. போறான்னு தெரியல. 5 நிமிஷம் இல்ல உஷாரா இருங்க, ஒரே கடிச்சு வச்சிருவான் நிமிஷம். எல்லாரையும். பிரேம்குமார் இல்ல சுந்தரமூர்த்தி. இதுக்கே எப்படின்றீங்களா? லியோ ட்ரைலர் டேல எல்லாம் மறந்துட்டீங்களா? அது ஓகேடா. அது இங்க பாரு. ட்ரைலர் தெரிஞ்சது. இன்னைக்கு வருதுன்னு அது தெரியும், டைம் ஏன் தெரியல யாருக்குமே. டேய் அப்படி இல்லடா, அதுக்கு என்ன வேலை டைம் சொல்லல ப்ரோ. டைம் ஏன் சொல்லலன்னு சொல்றேன். இவங்க யூடியூப்ல அப்பதான் ரெண்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து. அது அது எல்லாம் தெரியும் ஏன் டைம். இப்ப இது என்ன விஷயம்னே தெரியல. அதுதான் யூடியூப்ல அப்லோட் ஆக லேட் ஆகி 1/2 மணி நேரம் டிலே ஆகிட்டான். இப்ப இது என்னன்னே என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இது எப்போ இது என்ன இதுக்கு ப்ரோ அது வேற ப்ரோ. இவங்க நமக்கு எப்ப தெரியுமா டைம் சொன்னானுங்க? 5 மணிக்கு தான் சொன்னானுங்க. 5 மணிக்கு 4 மணிக்கு தான் இந்த மாதிரி 6:30 ட்ரைலர் வருதுன்னு சொன்னானுங்க. கோபி என்னடா நீ இப்போ ஃபுல்லா சொல்லவே இல்லை, வாயே திறக்கல. இல்ல இத இப்ப போஸ்டர் வெயிட் டீசர் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னானுங்க. ட்ரெய்லரை சென்சார் போஸ்டர் ஃபாண்ட் இங்கே பண்ணிருக்காங்களா இல்ல வச்சிட்டாராம். ட்ரெய்லர் சென்சார் ஆயிடுச்சா இல்ல என்ன சென்சார் என்ன ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் சச்சின். மேபி அதனால டிலே பண்றாங்களான்னு புரியல. இல்ல அப்படி பார்த்தா கூட யூடியூப்ல விடுறதுக்கு எதுக்கு சென்சார்? யூடியூப்ல விட்டதுக்கு அப்புறம் சென்சார் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் பாத்துக்க வேண்டியதானே. இல்ல உனக்கு முன்னாடியே சரி, சென்சார் பண்ணி சென்சார் தான் வெப்சைட்ல வாங்கணும் போய் சச்சின். பாத்தீங்களா? அது பண்ண முடியாம தர மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, யூடியூப்ல மோனேஷ் அதெல்லாம் நான் கிடையாது. சொல்றது நீ சென்சார் பண்றது யூடியூப் ஒண்ணு பண்ணாது. சென்சார் வந்துருச்சு தரல. வந்துருச்சு 6 மணிக்கு 6 நாளைக்கு மணிக்கா? நாளைக்கு 6 மணிக்கு வருது. அட போங்கடா. எது? ஆமா வந்துருச்சு. நாளைக்கு 6 நாளைக்கு 6 மணிக்கு மணிக்கா அப்டேட். ட்ரைலர் ரிலீஸ் டேட் அப்டேட் டுமாரோ. டேய் என்னடா இப்படி ஏய் பண்றாங்க? என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ரொம்ப ஏய் ஒரு விபி ஏதோ மாதிரி டிலே பண்றான் போலடா. ஸ்பிரிட்டையே டவுன் விபி பண்ற டிலே மாதிரி பண்றான் ஐயோ போல. இருக்கு. டேய் நான் இந்த அக்காவை கடிக்க போறேன். நான் எனக்கு போடா, ஏய் புரியல. விபி இப்ப நாளைக்கு அப்டேட் விட்டு இவங்க Thursday ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. அப்போ கன்ஃபார்ம் அப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ட்ரெய்லர் கிடையாது. ஐயோ இது எதுக்கு அப்ப 19 தான். 19 மைண்ட் ஃபிக்ஸ்டா தான் இருந்துச்சு. கிறுக்கு இவனுங்க மாதிரி 15 பண்றாங்க. விட்டு தட்டி எரிச்ச மாதிரி விட்டாங்க. அது கொடுத்து சச்சின் அவ்வளவுதான் சச்சின். நாளைக்கு அப்டேட், நாளை மறுநாள் ப்ரோ. ட்ரெய்லர். அது அப்படி இருக்காது அத ப்ரோ. நேத்து அதான ப்ரோ போட்டாங்க. நாளைக்கு நேத்தான ப்ரோ அப்டேட். டுமாரோன்னு போட்டாங்க. இல்ல கப்புள் ஆஃப் டேஸ் வந்துட்டு கிவ் அஸ் கப்புள் ஆஃப் டேஸ் சொன்னது ட்ரெய்லருக்கு. அப்டேட் ஃப்ரம் டுமாரோன்னு சொன்னாங்க. அதை கொஞ்சம் நாளைக்கு கொடுக்குறாங்க. சில இது விஷயங்களை வந்துட்டு ஓ இந்த அப்டேட் தான் நேத்து டுமாரோன்னு போட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா இந்த அப்டேட் தான் டுமாரோன்னு ஆமா இந்த போட்டாங்க. அப்டேட் தான் டுமாரோ. கப்புள் ஆஃப் டேஸ் சொன்னது இதுக்கு நான் ட்ரெய்லருக்கு. வந்தே சொன்னேன்ல, அப்டேட்டுக்கு ஒரு அப்டேட் வருதுன்னு. ஏங்க இது என்னங்க இது? ஃபர்ஸ்ட் ப்ரோ ஏய் பிரசன்னா இன்னும் 24 மணி நேரம் ஓட்டணும்டா. இப்போ இவன் நாளைக்கு 6 மணிக்கு வந்து அப்டேட் சும்மா வராது, ஒரு கிளிம்ஸோட தான் வரும். ட்ரெய்லருடைய ஒரு சின்ன கிளிம்ஸ். நாளைக்கு யாரும் வருமா? ஐயோ, நாளைக்கு கடவுளே. வந்துட்டு இல்ல ப்ரோ, அதோட தான் இன்னைக்கு வர வேண்டியது 6 மணிக்கு. ஏதோ சம்பவம் போல, அதனால விடல. தெளிவா கொட்டை எழுத்துல இங்கிலீஷ்ல எழுதிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன பிரசன்னா டைம் அதுக்கப்புறம் இருக்கு கொடுத்துட்டு அப்படி பாத்தியா? பண்ண மாட்டாங்க பிரசன்னா. 6 மணி டைம் கொடுத்தாங்கல்ல. ஓகே ப்ரோ. ஆனா மனசு ஏத்துக்க மாட்டீங்கவே. ஏனோ என் மனம் ஏற்க மறுக்கிறது அப்படின்னு. நேத்து ஒரு 1 மில்லியன் ட்வீட் இம்ப்ரெஷன். இது என்ன மொமெண்ட் தெரியுமா? எந்திரன்ல வரும்ல, என்னடி இது அந்த மாதிரிதான் இருக்கு. 7 மணி இன்னைக்கு அதுக்குள்ளயும் பிரசன்னா ரோட்ல காரு பஸ் எல்லாம் வரும் போகும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா தேரு திருவிழா நேரத்துல மட்டும்தான் வரும். அப்ப அந்த ஊரே கூடி நின்று பாக்கும். முடிச்சு விட்டீங்க ப்ரோ. போங்க கடுப்பு. கூடி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது வராம போயிருச்சேடா செய்யுது தேரு. இது தாண்டி 10 மணிக்கு ஒருத்தன் வருவான், சம்பந்தமே இல்லாம போஸ்ட் போடுவான். சரி போங்க. புதுசா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்ல வேலை கிளாரிபிகேஷன் ட்வீட்டாவது போடுறாங்களே. இதெல்லாம் போடலன்னா இன்னும் மண்டியை பிடிச்சு சுத்திக்கிட்டு. படம் தளபதி படம் இவனே. இல்ல அதுக்காண்டி இல்ல ப்ரோ. போடாமலாம் இருந்திருக்காங்கல்ல சில நேரம். நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராத நாள்லாம் இருந்திருக்கதானே. அது நம்மளா எதிர்பார்த்து உட்கார்ந்தது. உனக்கு புரியுதா? இப்ப இந்த அம்மா வந்து நேத்து சொல்லியிருக்குது டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டுமாரோ சம்திங் ஷி ஹஸ் டு ஃபீல் இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும் டுமாரோன்னு சொல்லிட்டு. கம்முன்னு இப்ப 6 மணி ஆகுது, எல்லாரும் கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, நம்ம போட்டு அடிப்பீங்க. டுமாரோன்னு சொல்லியிருக்கோம். சொன்னதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டைமிங்கோட வந்திருக்குது. 6 மணி. நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை மணிக்கு வரும்னு ஒரு டவுட்ஃபுல்லா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நம்ம 6 மணிக்கு ஒண்ணு நம்ம கையில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட்டா உட்காரலாம். ஸோ நாளைக்கு நம்ம வந்து பட்டாசை கொளுத்துவோம், அவ்வளவுதான். நம் சந்தோஷம் தடைபடவில்லை.
தாமதமாகி உள்ளது, அவ்வளவுதான். சரி நாளைக்கு பாப்போம் ப்ரோ. செய்யுது ப்ரோ, பாய். நாளைக்கு பாப்போம். இருடா, அவசரப்படாத இரு. டக்குன்னு இல்ல ப்ரோ, வீட்ல இது இருக்கு ப்ரோ, அதனாலதான் ப்ரோ. நானே சரி இப்ப கொஞ்ச நேரம் டைம் இருந்துச்சு, அதான் வந்தேன். கடைசியில பார்த்தா செஞ்சு விட்டானுங்க. சரிப்பா சரிப்பா. பீரன்ல பச்சை கலர் நாளைக்கு இது பண்றாங்க, அதனாலதான் டைம். சரி வரேன். நாளைக்கு பாப்போம். பாய் பாய். இப்ப நாளை மறுநாள் வந்து தங்கலான் But ரிலீஸ் ஆகுதா? டே ஆஃப்டர் டுமாரோ. but anyhow say bro, this is dampening the spirits. இல்லையேம்மா, உனக்கு டைம் தந்திருக்காங்கல்ல சச்சின். நாளைக்கு 6 o'clock வந்துட்டு சொல்லியிருக்காங்கல்ல. நாளைக்கு வரும் 6 o'clock வந்துட்டு ஒரு பேங்கர் சச்சின் எப்படி இருந்தாலும் அவங்க couple of days நாளைக்கு நேத்தே இல்ல ப்ரோ, அவங்க நாளைக்கு அப்டேட் வந்தாலுமே 15 19 ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்ல. அது இருக்கு. 15ஆம் தேதி ட்ரைலர் வந்துரும். bro, கண்டிப்பா அவங்க வரும். 15ஆம் நேத்து தேதி அவ்வளவு ஷுவரா couple of daysன்னு போட்டாங்க. சோ வெயிட் பண்ணலாம். ஒன்னும் இல்ல, கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆமா இல்ல எனக்கு எங்க இதுனா அடுத்த லைன் விபி அட்டாக் பண்ணி VRL வெயிட்டிங் போட்டுருக்காங்க. ஒருவேளை அவர் டிலே பண்றாரான்னு தெரியல ட்ரைலர். இல்ல இல்ல எங்கடா VP? தெரிஞ்சு VP attack பண்ணி வேற வெயிட்டிங்னு போட்டுருக்காங்க. ஆமாடா, சச்சின் நான் நல்லா இப்பதான் கவனி, நல்லா 2வது கவனி. பாக்குறேன். நீ சொல்ற மாதிரி கோர்த்து அட விட்டு பாய், அடிவா அதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்டா. சவுண்ட் அதான் நான் மிக்சிங் ஏதோ சொல்றேன் இஷ்யூ ஃபர்ஸ்ட்ல இருந்து. சச்சின். சவுண்ட் மிக்சிங் ஏதோ சரிடா, ஏதோ அவர் தான் டிலே content பண்றாரு delay போல. தான் போல. இல்ல அது அதாவது நாளைக்கு நிதானமா தரட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நல்ல ஃபைனஸ்ட் ப்ராடக்டா தருவாங்க. எந்தவித இதுவும் அர்ஜ் பண்ண தேவையில்ல. டைம் இருக்குது நமக்கு. வந்து நாளைக்கு கொண்டாடுவோம், அவ்வளவுதான். சரி, நம்ம இப்போ கிட்ட நாளைக்கு பேசுறதுக்கு விட்டு Thursday விட்டுருவாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இல்ல இத வந்து 100% நேத்தே போட்டிருக்கலாமே ப்ரோ. அதாவது அப்டேட்னு இன்னைக்கு போட்டது அரே, இது ஒரு அதான் அப்டேட்டே பிரச்சனை. கிடையாது ப்ரோ. இல்லடா, இப்போ விபி இங்க சைடுல பாரு. டிலேடா. அவங்க கிளீனா போட்டிருக்காங்க பாரு. இல்ல இல்ல இது இல்ல வந்து டிலே நான் டிலே. நான் வந்து இது ப்ராப்பர் பிளானிங் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் நேத்தே வந்து இன்னைக்கு அப்டேட் அப்படியெல்லாம் இதுவா சொல்லாத அப்டேட். பிரசன்னா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இதான் அப்டேட்டுமா. இங்க பாரு, நான் சொல்றது இல்ல கேளு. இல்ல இல்ல ப்ராப்பர் பிளானிங் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவங்க டெலிவர் பண்றத பெஸ்டா கொடுக்கணும்னு பாக்குறாங்க. ஓகேவா? இல்ல என்ன இப்போ நமக்கு அது நான் எப்போ ஒண்ணு வந்தாலும் செலிப்ரேஷன் என்ன தள்ளி போகுது, அவ்வளவுதான். அதை என்ஜாய் பண்ணிட்டு போலாம், அதான் ஒரு ப்ரோ இல்ல நேத்து பிரசன்னா. கவின் சொன்னது என்னன்னா வந்துட்டு சென்சார் டிலே ஆகுது அப்படின்னா ப்ரோ, சென்சார் ஒருவேளை அது கூட டிலேக்கும் யூடியூப் இருக்கலாம். ரிலீஸ்க்கும் சம்பந்தமே இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல தயவு செஞ்சு ட்ரைலர் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் சென்சார் பண்ணி இருங்க தாண்டா விடுறாங்க. ப்ரோ. யூடியூப்ல எதுக்கு ப்ரோ சென்சார் பண்ணி விட போறான்? சச்சினே, நான் திரும்பவும் கங்குவாக்கு சொல்றேன், சச்சினே கங்குவாக்கு ஒரே முன்னாடி நாள் இல்ல விட்டான் ஒரே சச்சினே. ஒரு நீ நிமிஷம். பாத்தியா? தியேட்டர்ல அட்டாச் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்க சென்சார் பண்ணுவாங்க. இப்போ இந்த கட்டு தான் ஒன்னு தியேட்டர்ல ஆமா வரப்போகுது சச்சின், சச்சின். அதை சேர்த்து தான் பண்றதுக்காக இருக்கும். நியூ மூவிஸ் ப்ரோ, வருது இல்ல உனக்கு. யூடியூப் ரிலீஸ் அது வந்து தங்கலான் டிலே பண்ணாது ப்ரோ. தங்கலானோட எல்லாம் நான் சேர்ந்து சொல்றேன், வருமா? இல்ல தங்கலாம் கூட அட்டாச் பண்ணட்டும். அத சைட் பை சைட் ரிலீஸ் பண்ணிட்டு கூட அவங்க உட்காந்து சென்சார் பண்ண சான்சஸ் நிறைய இல்ல இருக்கு. அப்போ அந்த கட்டு வேற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, அது ஒரு இதா இருக்கும். இரு, தியேட்டர்ல கவினே வேற வந்துட்டான். கட்டு வருது, கவின்டே கேளுங்க. ஒரு யூடியூப்ல கட்டு வேற தான் கட்டு செய்யும் வருது. ப்ரோ. ஒரே கவின்டே கேட்போம். சென்சார் கவின் பண்ணும்போது என்ன இதை தூக்குங்க, இல்ல அதை இல்ல இருங்க தூக்குங்கன்னு இருங்க இருங்க. சொல்றாங்கன்னு வையேன். தியேட்டர்ல அட்டாச் பண்றதுக்காக தான் இப்போ ட்ரெய்லரை முன்னாடி வர்றாங்க. செல்லிங் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிமே ட்ரெய்லர் தானே. இல்லைன்னா அவங்க 19th வர வேண்டிய ட்ரெய்லர் 18 19 வர வேண்டியது இப்போ வர வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த டைம்ல கரெக்டா ட்ரெய்லர். எனக்கு ஃபர்ஸ்ட் ட்வீட் வேற தங்கலானோட என்னமோ ஓடுண்டா. இம்ப்ளை பண்ணுது. அதுக்காக தான் இஷ்யூ. அப்புறம் என்ன இஷ்யூன்னு தெரியல. விபி அட்டாக் பண்ணிருக்காங்க ப்ரோ அப்போ 15 ரிலீஸ் ஆகுது ட்ரைலர்னா கூட 16 வந்து தங்கலான் கூட போட்டுருவாங்க. இல்லடா 15லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் ஏன் சொல்றேன், எனக்கு இல்ல அது டவுட் இருக்கு இந்த எனக்கு. அப்டேட் கொடுக்கறதுக்கே கப்பல் ஆஃப் டேஸ் தான். நான் அர்ச்சனாவோட முதல் ட்வீட் நேத்து ட்வீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீ பாரு, அதை படிச்சு பாரு திரும்ப. இப்போ ஆக்சுவலா ரிலீஸ் டேட் எப்பன்னு சொல்றதுக்குன்னே, ஆமா கண்டிப்பா. ஏன் நான் சொல்றேன், ரிலீஸ் டேட்டை சொல்றதுக்கு ஒரு அப்டேட் வர்றதுக்கு தான் 2 days கேட்டிருக்காங்க. நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ட்வீட்டை ரீட் பண்ணி பாருங்க. We are getting an amazing trailer ready for you. Please stay calm and give us a couple of days. We will give you a proper update tomorrow. இன்னைக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கு தான் நான் எப்படி சொல்றது. அப்புறம் எப்படி மல்லிவண்ணன் வந்து ட்ரைலர் பார்த்தாரு ப்ரோ? அவன் யாருமே தெரியாது ப்ரோ. நீ மல்லிவண்ணனை கொஞ்சம் விட்டு தள்ளுங்க. மணிவண்ணன்லாம் நம்மளுக்கு யாருமே தெரியாது. அவன்லாம் உட்காந்து ஒரு ஐடியா வச்சிருக்கான், அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அது பெருசா எடுத்துக்காதீங்க ராஜேஷ் ப்ரோ. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது ராஜேஷ் ப்ரோ. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வரும் பாருங்க ட்ரெய்லர் டேட். ஆனா நீங்க உங்களை எல்லாத்தையும் ஷாக் தான் பண்ணும். நீங்க ரொம்ப 15 எதிர்பார்க்காதீங்க, அவ்வளவுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது எப்படி இருந்தாலும் ஓகே தானே சச்சின். 15 நாளும் சரி 19 நாளும் சரி ஓகே தான். 19க்கு 5 நாள் முன்னாடியே அட்வான்ஸா இது பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? 19க்கு இப்ப நான் சொல்றேன் ட்ரைலர் வந்து 15th தான். நான் சொல்றேன் என்னுடைய தியரின்னு கூட வச்சுக்கோ. 15th தான் ட்ரைலர். ஆனா அந்த 15th வந்து கன்ஃபார்மா நம்ம பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு இது வந்து நேற்று வரைக்கும் முடிவில்லாம இருந்திருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஓகே பண்ணிடலாம், எல்லாம் ரெடி அப்படிங்கிற. சோ நாளைக்கு இன்னைக்கே வந்துட்டு 15 சொல்லிட முடியும் உங்களால. ஷாயத் ப்ரோ, அங்கதான் எனக்கு டவுட். இன்னைக்கே அந்த 15 சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல. சொல்றவன் நான் உங்களுக்கு சொல்றேன் சிம்பிள் கேஸ். நாளைக்கு சொல்றவன் நாளை கழிச்சு நான் ட்ரெய்லர் ரிலீஸ்னு சொல்ல போறானா? உங்களுக்கு புரியுதா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் நீங்க அப்படியெல்லாம் ஒரு இல்ல இக்கு சச்சின், இருக்குல்ல ப்ரோ, நாளைக்கு நமக்கு ஒரு சையத் ப்ரோ. கிளிம்ஸ் கொடுத்துட்டு விபி கூட மேல ஒரு தேர்ஸ்டே இக்கு ட்ரைலர் இருக்குல்ல. சொல்லலாம்ல. நாளைக்கு தேர்ஸ்டே ஒரு ட்ரெய்லர் கிளிம்ஸ் இல்ல இல்ல கொடுத்துட்டு சச்சின் இப்படி சொல்லலாம்ல. நினைச்சு பாரு, இன்னைக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க இந்த அப்டேட், அதாவது 15th வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. மேபி அது முடியாதனால நாளைக்கு அததான் வருது. சொல்றேன் ஓகேவா? சுரேந்தர் ப்ரோ. அவங்களுக்கு 15 இது பெஸ்ட் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ட்ரெய்லர் வர்றது வந்து ஒரு நல்ல இல்ல இதுதானே. இல்ல ப்ரோ நானுமே இண்டிபெண்டன்ஸ் எனக்கு அன்னைக்கு தான் வருதுன்னா எக்ஸ்பெக்ட் கான்ஃபிடண்டா பண்றேன். இருக்காங்கன்னா சொல்லிருப்பாங்கல்ல. இல்ல சுரேந்தர் ப்ரோ, நீங்க சொல்றது எனக்கு புரியுது ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு சொல்லி நான் சிம்பிளா கேக்குது, ரொம்ப நாளைக்கு சொல்லி நாளை கழிச்சு வர வாய்ப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா நமக்கு இந்த மாதிரி? ஒரு நாள் 2 இல்ல இல்ல நாளாவது பிஃபோரா அவங்க சொல்லுங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இல்ல அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு விட்டுறலாம், இன்னைக்கு விட்டு 15ஆம் தேதி இது பண்ணலாம். ஏன்னா அர்ச்சனா ட்வீட்லயும் அந்த கப்பல் ஆஃப் டேஸ்னு சொல்லிருக்காங்க. ஷூரிட்டி இல்ல சச்சின் அவங்களுக்கே, நாளைக்கு ஒரு நாள் ஆகுமா 2 நாள் ஆகுமான்னு சொல்லிட்டு. சச்சின் அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க, புஷ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க இன்னைக்குள்ள பண்ணிருக்க முடியும்னு. ஆனா முடியாம போயிடுச்சு. நான் என்ன அதனால நினைக்கிறேன், நாளைக்குன்னு சாட்டர்டே கன்ஃபார்மா டேட் ஈவினிங் வரும். வரும்னு நினைக்கிறேன். இல்ல இல்லைன்னா சச்சின், அது நாளைக்கு என்ன கிளிம்ஸ் கணக்கு? அப்படின்னா கொடுத்துட்டு கூட 18 சாட்டர்டேனா 18 இல்ல ப்ரோ, 17 17 17 17 17 17 ஈவினிங். 17. ஓகே சரி, நீங்க சொல்றதும் கொஞ்சம் ஏத்துக்க முடியாதான் இருக்குது. 17 வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ம்ஹும். பரவாயில்ல. ஓகே, இதுல என்ன இருக்குது? 2 நாள் வெயிட் ஓகே, பண்ணலாம். லெட்ஸ் வெயிட். லெட்ஸ் ஹோப் இஸ் a good thing. அவ்வளவுதான். அந்த அக்கா அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு வந்து ஃப்ரைடே சொல்றேன்னு சொல்ல நான் போகுது. இல்ல, டேய் நாளைக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு தான் 6 போஸ்டர் மணிக்கு கிஸ்டர் ரிலீஸ் டேட்னே போட்டாங்கலடா, படிங்கடா. நாளைக்கெல்லாம் எதுவும் வரல. நான்லாம் அபியூஸ் தான், எனக்கு தெரியாதுப்பா. ரெடி ஆயிடுங்க. என்னடா யாரு இங்க அதான் ட்ரெஸ் ஷூரா என்ன போட்டாங்கல்ல நாளைக்கு 6 மணின்னு, அவ்வளவுதான். இதுக்கு ப்ரோ மேல இது பண்ண இது மாட்டாங்க, வந்து ப்ரோ கவலைப்படாதீங்க. ஒரு டேட் சொன்னா பரவாயில்ல ப்ரோ, டெய்லி அலக்கழிச்சா அது ஏய் ஒரு மாதிரி நேத்து இருக்கும் ப்ரோ. 24 இன்னைக்கு ஒரே தான்டா நிமிஷம்டா. நேத்து 24 மணி இது நேரத்துல 1000 டெய்லி கமெண்ட். நம்மளா யார்கிட்டயும் கேட்டு இது பண்ணி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு மைண்ட. ஓகேவா? அப்புறம் நம்ம போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், சரின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குறோம்னு அவங்க சொல்றாங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்களே, அனௌன்ஸ் அட்லீஸ்ட் பண்ணாங்களா சொன்னாங்களே இன்னைக்கு அப்டேட் சந்தோஷம். இல்லடா, வருது அப்படின்னு? நேத்து யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரத்துல 1000 கமெண்ட், இன்னைக்கு 10 நிமிஷத்துல 1000 கமெண்ட். நெகட்டிவ் ப்ரொபகண்டாவோ? தெரியலப்பா. ஏய் சும்மா இருங்கப்பா. நெகட்டிவ் நெகட்டிவ் பக்கமே போகாதீங்கப்பா. நெகட்டிவ் இம்ப்ரெஷனா? நான் எல்லாத்தையும் ஏத்துப்பேன்டா. அந்த 10 மணிக்கு ஒருத்தன் வருவான்டா தண்ணியை போட்டு. யாரா என்னை டேய், கேட்டா அவனை கூட இன்னைக்கும் அடிங்கடா. வருவான், சத்தியமா சொல்றேனே, டேய் இன்னைக்கும் அவன் வருவான். டேய் பாரு, அவனை நைட் இன்னைக்கு ஆனா இன்னைக்கு அடி வெளுத்துருவோம்டா நைட் ஆனா வருவான் பிரபா பாரு ஒயின் சச்சின். ஷாப் கீப் ஓனருங்களா காம் அண்ட் அப்படின்னு வெயிட் ஃபார் கால் த பண்ணி ஸ்டார்ம்னு போடுவான். வருவான்டா. அவனை அடிங்கடா, அவனை இன்னைக்கு அடிங்கடா. அவனுக்கு நிறைய டெம்ப்ளேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நீ அவனை அடிக்கிறதா வேலை. இல்ல, இன்னைக்கு வந்துட்டு கீப் காம் வெயிட் ஃபார் த ஸ்டார்ம்னு போடுவான் பாரு. ஏன்டா டேய். ஏன் அவன் அப்படியெல்லாம் போட மாட்டான், புரியாத பாசதான். மனன் அப்படிதான் போட்டான் 2 நாள் முன்னாடி. கீப் காம் அண்ட் வெயிட் ஃபார் த ஸ்டார்ம்னு போட்டிருந்தான். சூர சம்பவம் போடுவான். அந்த மலானவன் நீங்க சொல்ற ஐடியா வந்து அந்த பிகிலுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு இன்ட் மாதிரி கொடுப்பானே அப்டேட் வரணும், அவன் அந்த தான்டா, ஐடியா. அவன் ஆமா தான்டா. ஆமா அதுதான் அக்கா. இதுல வேற காலங்காத்தால இருந்து ட்ரெய்லர் மிரட்டும் மிரட்டும் வேற போட்டுட்டு இருந்தாங்க இவங்க வேற. அர்ச்சனாவே பாக்கல போலயே, ஈபி கிட்ட இப்பதான் கேட்டுட்டு இருக்காங்க. டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. பிரச்சனை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. 20 சரி விடுங்க, நிமிஷத்துக்கே இதெல்லாம் அப்டேட் நடக்கிறது வராமே தான். வந்துருச்சுன்னு கத்துவான். நிறைய நடந்துருச்சு இந்த மாதிரி. ஒண்ணும் பண்ண 20 முடியாது. நிமிஷத்துக்கே பாவம் பையன் பொறுத்துக்கல. ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதியதல்லன்ற மாதிரி போக வேண்டியதான். அப்படிங்கப்பா. அட்லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆகுது பண்ணாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். எந்த அளவுக்கு அவங்க நோட்டிபிகேஷன் இருக்கும், டேக் பண்ணி கேட்டுருப்பானுங்க. நம்ம பசங்க வேற ஒரு நிமிஷம் ஆனாலே கேட்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்டா முடிச்சு விட்டீங்க போங்கலாம், ஏன்டா போடுறீங்க? சும்மா இருடா. 35,000 முடிச்சுட்டு போ. ஐயோ. அக்கா 12 நிமிஷத்துல 94K. போடு 1 மில்லியன் அடிக்க போறாங்க. நான் அவனு சொல்லவா, ஆல்ரெடி தங்கலானுக்கு எல்லாத்துக்கும் கண்டென்ட் டிஸ்பேச் ஆயிருக்கும். நீங்க எதை கூட என்னத்தை ஆட் பண்ணி என்னத்தை போடுவீங்க? அதான் நான் கேட்க வந்தேன். டேய் அதெல்லாம் இல்லடா, 15 நான் நீங்க சொல்ற சொல்றது மாதிரி கேளுடா. 16 விட்டுருவாங்களான்னு. அததான்டா டேய் நான் தெரியுதுடா. சொல்லவா, இது தியேட்டர் ஓனர்ஸ் அவங்களா தார்மீகமா முன் வந்து ஒரு இன்டர்வல்ல ப்ளே பண்றதுக்கு தாண்டா இந்த இது. அதுக்கே சென்சார் தேவையில்ல தெரியுமா? யூடியூப்ல இருந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பெல்லாம். இதெல்லாம் நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. அந்த கிளிம்ஸ் இல்ல நமக்கு, நம்ம கிளிம்ஸ் அது கூட சென்சார்ட் இல்ல மேடம். அது சென்சார்டா? அது இல்ல எல்லாமே இல்ல போட்டாங்க. சென்சார்ட் இல்ல சென்சார்டு கிளிம்ஸ் சென்சார்டு இல்ல அது சென்சார் தான்டா.
டேய் ராயன் இப்பெல்லாம் அப்ப சொல்ல வந்து நான் ஆக்சுவலா சொல்லவா? பிகில் கூட அசுரன் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அசுரன் படத்தப்ப ட்ரெய்லர் போட்டாங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு. ஞாபகம் இல்ல. ஆனா ஒன்னே ஒரு மேட்ரு மட்டும் தெளிவா சொல்றேன். இது எனக்கு தெரிஞ்சு சென்சார்னால தான் டிலே இல்லை. இது வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ணி ப்ராப்பரா ஒரு ஒரு முரட்டு கட்டு, எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாம வர்றதுக்கு மட்டும்தான் இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பேன் அவங்க அப்படி இந்தியாவுக்கு அது விடுறாங்களா? வெயிட் அவங்க பண்றது அப்படி ஒருத்தா இருந்தா பாக்குறாங்கன்னா போதும். ஏன்டா சிக்ஸ்னு கண்டிப்பா அவங்க அப்படி அது வெயிட் பிளான் பண்றாங்கன்னா அவுட் ரஷ் இல்லடா. பண்ணாம டிலே பண்ணி கூட விடலாம். டிலேன்ற வார்த்தைக்கும் ப்ரோ தளபதிக்கும் எந்த மேபி விதமான சம்மந்தமும் இல்லை. லாங்குவேஜ் டப்பிங் கூட டிலே ஆயிருக்கலாம் ட்ரெய்லருக்கு, அதர் இல்ல லாங்குவேஜஸ் ப்ரோ, அப்போ ப்ரோ இது கூட பரவாயில்ல ப்ரோ. வாய்ப்பு இருக்கு. கண்டென்ட் டெலிவரிலாம் ஏதாவது ஐயோ. ஐயோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏய் வாடி சச்சினே, நீ வேற பண்றதுலாம் கம்முனுடா, அதெல்லாம் சொல்றதுடா. ஏய் இதுவே இவங்க கஷ்டம். இல்ல பண்ணக்கூடிய எபிக்கு ஆளுதான். எபிக்கு ஐமேக்ஸ் 2 ஃபார்மேட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸ்டாண்டர்டு, எபிக்கு, ஐமேக்ஸ். ஐமேக்ஸ் 3. ஆமா. ஐமேக்ஸ் யூஎஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சு கேன்சல் பண்ணி என்னென்ன வேலை பார்த்தாங்க உட்காந்து. உடன்டா சச்சின் அதை போட்டுருக்கு. ஏன் ஒரு இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெசன்னா அந்த லெசன்ல இருந்து லேர்ன் பண்ணிடணும் ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்றதான் மேட்ரு. ஏன்னா திரும்பவும் சொல்லக்கூடாது ஃபைனல் ஃபியூ ஃபிலிம்ஸ் சொல்றோமே, அது நம்மளோட அவங்களுக்கு தான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர். அது ஆக்சுவலி அது நமக்கு நெக்ஸ்ட் வீக்ல தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன், அந்த கண்டென்ட் இதெல்லாம். நெக்ஸ்ட் வீக் அந்த டைம்ல போய் ஆகணும் மேடம். ஏன்னா 10-15 டேஸ்க்கு முன்னாடி ஓவர்சீஸ் கண்டென்ட் கேட்பாங்க. அதான் அந்த சில அதுவும் பிளேசஸ் இல்லாம இவங்க சென்சார் வேலை இவங்க பண்ணணும். ஐமேக்ஸ் வேற சொல்லியிருக்காங்க. ஐமேக்ஸ்லாம் இன்னும் ஏர்லியரா போகணும். ஆயிரத்துலேருந்து 400 ஆயிட்டாங்க மன்னன். அதில் 2 ஸ்டேஷன் சேர்த்து 1000 இருந்தானுங்க. இப்போ 350 400 ஆயிட்டானுங்க. அந்த ஸ்பேஸ் ஓடுதா? நம்ம பசங்க எத்தனை ஓடுது 1000 பேரா ஓடுது. இவ்வளவு நேரம்? இதுக்கு ரெண்டு முன்னாடி ஸ்பேஸ்ல 1000 1000 பேர் இருந்தாங்க. 1000 பேர் இப்போ டியூன் 400 பேர் பண்ணிருக்காங்க. ஆயிட்டாங்க. 5.5 இருந்து 6 கிலோ வந்து 2 ஸ்பேஸும் சேர்த்து 1000 பேர் இருந்தோம். இப்போ 400 பேர் அப்படியா? இருக்காங்க. அப்படியே அவ்வளவுதான். எந்த ஸ்பேஸ் எல்லாம்? நம்ம ஸ்பேஸ், அலெக்ஸ். அலெக்ஸ் ஓகே ஸ்பேஸ், ஓகே இந்த ஓகே. ஸ்பேஸ். இப்போ இதுல 400 பேர் 200 இருக்காங்க. அங்கிட்டு 800 கிட்ட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப நாளைக்கு ஒரு 1500 ஆயிரும் போல தெரியுது. ப்ரோ அதெல்லாம் அசால்ட்டா அடிப்போம் ப்ரோ. இவனை ப்ரோ ட்ரெய்லர் இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் விட்டுருந்தா பயங்கர சரி ப்ரோ, ரீச் இருந்திருக்கும். முன்னாடிலாம் அந்த என்னோட மெயின் அக்கௌண்ட்ல போடுவேன்ல சரி ப்ரோ, அதுல 1500 பேர் கிட்ட ஒரு ஸ்பேஸ்ல எல்லாம் டியூன் இன்னா இது அப்டேட் அப்ப நீ வாரிசு வந்து டைம்ல ட்விட்டர்ல உள்ள எல்லா ஐடியும் வந்துரும். இல்ல சார், மூவி ரிலீஸ் ஆஃப்லைன்ல நெருங்க இருந்தாலும் நெருங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க சார் ப்ரோ. எப்படி இருந்தாலும் அப்டேட் அப்ப வந்துருவானுங்க, அவ்வளவுதான். ப்ரோ அப்போ ஐயப்பன் ஸ்பேஸ்ல 10 பேர் கண்டென்ட். அது எல்லாருக்கும் ஞாபகம் லைவா இருக்கு. அந்த கேட்டுக்கிட்டு ஆடியோ இருக்காங்க. லான்ச் அப்போதான் அது இல்லையோ, ஆடியோ லான்ச் இல்லன்னு ஐயோ, அது ஒரு எவ்வளவு பேர் பெரிய இருந்தாங்க. பேராவா ட்வீட் பண்ணி வச்சிருந்தான் பார்க்கணும். இதயமே இடிகிற மாதிரி ஒரு ட்வீட் அப்டேட்ட போட்டாங்க. அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஸ்பேஸ் அப்படியே. இல்ல ஆக்சுவலா அன்னைக்கு ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்துச்சு, 2 ஸ்பேஸ், 2லயுமே அதை உட்காந்து கத்தணும் வந்த உடனே. புடிச்சு ஏறுன்னு ஏறி. எந்த ஸ்பேஸ்ல? ஆனா அன்னைக்கு எல்லாம் வெயிட் பண்ணது என்னன்னா, நேரு ஸ்டேடியம்ல இருக்காங்கன்னு தானே எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். இப்படி கொடுப்பான்னு நினைச்சு பாக்கல. டே அதுல புஷி ஐயாலாம் வந்துட்டு ஆமா, அதுதான் மேற்பார்வையிட்டு சொல்றேன். இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் ஏ பாத்துக்கிட்டு அவங்க இருந்தாங்க. 2 பேர் அப்பா ஒரு போட்டோ வேற வந்துச்சு, ஆமா, லலித் ஜெகதீஷ் எல்லாம் போட்டோ. அதுதான் ஆமா சொல்றேன். ஆமா, நேரு ஸ்டேடியத்துல நிக்கிற மாதிரி. இன்னைக்கு எல்லாம் வெயிட் பண்ணது ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் நினைச்சோம். பார்த்தா அது அப்படியே பேக் ஃபயர் ஆகி வேற மாதிரி வந்துருச்சு. ஒரு அனிமேஷன் வீடியோ சாரின்னு கூட ஒரு வந்துச்சு வார்த்தையை தான் படிச்சேன். வரும்போதுன்னு. அபிஷேகலா இல்லடா. அதுக்குதான் ரெடி பண்ணிருக்காங்க. கோட் பண்ணி அவங்களுக்கு சல்யூட் வர அடிச்சிருக்காங்கடா அர்ச்சனாக்கு. அக்கா தங்கச்சிக்கு வேற வேலை இல்லை.
அந்த வடிவேலு கோவை சரலாக்கு வெயிட் பண்ணுவாங்கல்ல, வரட்டும் இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு மட்டும் 10 மணிக்கு வரட்டும் பழக்கணும் போட்டு. இல்ல நான் நேற்று 9:30 ட்வீட் போட்டேன்டா ஸ்பாட்டா அங்கிளை காணுன்ட்டு. அப்புறம் கரெக்டா 10:30 மணிக்கு வராரு நேற்று நைட்டு. இல்ல அதான் இன்னைக்கு 10 மணிக்கு வரட்டும், அவனை அடிக்கிற அடியில இல்ல அதான் அடிக்கிற அடியில அவன் வரவே கூடாது, அந்த வெறியில இருக்கேன் நான்லாம். அந்த ஆடியோ லான்ச் கேன்சலேஷன் ட்வீட்டுக்கு 8.5 மில்லியன் இம்ப்ரெஷன். வெரி மொரட்டு வெறியில இருந்தாங்க இதெல்லாம். மேல போட்டிருக்கேன் பாருங்க, 5000 கோட்றாது. 5000 கோட்லாம் வந்து 5000 ட்வீட், அது ஆர்டியே வராதுடா சூர்யாவுக்கு. 5000 கோட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ட்வீட்ல. அதெல்லாம் பார்த்து அழுதுட்டு இருந்தோம். எக்ஸ்பெரி கமெண்ட் பாரு, இப்படி மண்ணல்லி போட்டுட்டீங்களா, அது சிரிப்பா இருக்கும். அது நீங்க கோத்ரூ பண்ணுங்க எல்லாம் கீழே ஃபுல்லா. லியோ அது மேக்கிங் அவர் ஹார்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன். ஆமா அன்னைக்கு ராத்திரி கார்த்திகை வருமா ஸ்பேஸ் 10 எரிஞ்சுது. சரியான அடி, டம்மு டும்முன்னு. ஒரு சைடு டிஎம்கேக்கு ஆதரவு, இன்னொன்னு பிரசாந்த் எல்லாம் வந்து 10 நிமிஷம் நினைக்க அப்படி என்ன ஆனா இடிஞ்சிர போதா, பூமி மடங்கிற போதா. இல்ல தீவு திடல் சரியான கூட்டு ப்ரோ. பெரிய மேட்ல இருக்காரு, இல்ல பெரிய மேட்ல இருக்கு. பெரிய மேட்ல இருக்க நேரு ஸ்டேடியத்துக்கும் 2 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்க தீவு திடலுக்கும் என்னடா சம்பந்தம்னு மண்டையிலே கொட்டினாங்க நறுக்கு நறுக்கு. அதெல்லாம் சரியான ஃபன் டைம். இல்ல இதுக்கே சட்ட ஒழுங்கு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் தமிழ்நாட்டை எப்படி பாத்துக்க போறீங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பண்றாங்க ரேவந்த், என்ன ரேவந்த் தெரியல, மீண்டும் மீண்டும் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏமா நாளைக்கு தான் உனக்கு டைம் தந்திருக்காங்கல்ல, 6 o'clock டைம் தந்திருக்காங்கல்ல, எப்படி ஏமாத்துறதா ஆகும் ஒரு டைமோட. கம்பேக் ஜெகதீஷ் ட்வீட் போடுங்கடா. இந்த சையத் ப்ரோ இவன் இருக்காங்க இல்ல, இந்த சிவாஜி படத்துல ஆதி சிவன், நாங்க ரொம்ப சென்சிட்டிவ். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க டக்குன்னு அந்த மாதிரி. கம்பேக் இந்தியன் பாட்டை வந்து ஜெகதீஷ் எடிட் பண்ணுமா? அப்ப கம்பேக் தனஞ்சயன் தானே போட்டாங்க நம்ம ஜெகதீஷ். சையத் ப்ரோ நான் உங்களை தான் ப்ளேம் பண்ணுவேன். நீங்க தான் 7 மணிக்கு வராரு, 7:30 கொடுத்துட்டாங்களா, இதுதான் சும்மா இருங்கன்னா கேட்க மாட்டேன். பாடாதீங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் அப்டேட் டுமாரோ 6 PM. அதான் ப்ரொடியூசரே போட்டாச்சு. இல்ல அவர் சொல்ற வேற ஆங்கிள் சொல்றேன். இல்ல ஓகே 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 அங்கதான் வரப்போதா டி சீரிஸ் தான் வரப்போதா, டி சீரிஸ் கேட்ட மாதிரி அந்த மாதிரி. அதுல 200